ராணி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க மனநல மருத்துவர் பூர்ண சந்திரிகா அவர்கள். இவங்களுக்கு வந்துட்டு பெரிதாக நம்ம வந்துட்டு இன்ட்ரோ கொடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. கீழ்பாக் மென்டல் ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் வந்துட்டு டைரக்டராக இருந்தாங்க. அப்போ நிறைய மாற்றங்கள் செஞ்சாங்க, நிறைய விருதுகள்லாம் வாங்கியிருக்காங்க. அவங்கள பார்த்துருவோம். ஹலோ மேம். வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ரொட்டீன் லைஃப்னு எடுத்துக்கிட்டோம்னா மேம், எல்லாருமே சொல்றது டென்ஷனா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றேன், டிப்ரெஸ்டா இருக்கு. ஒண்ணு இது நம்ம சொல்லுவோம், இல்ல நம்மளோட யாராவது பேசுறவங்க சொல்லுவாங்க. அந்த டே டு டே லைஃப்ல இந்த வார்த்தைகளை ஒரு நிறையாவது கேட்டுடுறோம். இதை வந்துட்டு இது வந்துட்டு ஏதோ ஒரு நேரத்துல ஒரு மனச்சோர்வுன்றது எல்லாருக்கும் ஏற்படுறது மேம். ஆனா இதுவே மனநல பாதிப்பா மாறுறதை எப்படி கண்டுபிடிக்கிறது? மனநல பாதிப்பினுடைய அறிகுறிகள் என்ன மேம்? முதல்ல வணக்கம். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி மூலமாக எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறத முயற்சியை நீங்க எடுத்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது பல பேர் எப்படி போவாங்கன்னா, இந்த ஒரு மனநல பிரச்சனைகள்னு வந்தா முதல்ல ஒரு என்ன சிந்தனை இருக்குன்னா, நமக்கு எதுவும் வராது, அது ஒண்ணு இருக்கும். அது அடுத்த வந்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, கோயில், தர்கா, சர்ச்சு அப்படின்ட்டு அதுல பல வருடம் கடந்துரும். இதுல எனக்கு யாரோ செய்வினை வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு இதுல ஓடிடும். சில பேர் ஒரு 3 வருஷம் கழிச்சு நான் கோயில் கூட்டு போனேன், அங்க கூட்டு போனேன்னு ஏதோ ஒரு கிராமத்துல இருந்து வந்தாங்க. அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த மாதிரி நிகழ்ச்சிகளின் மூலமாக எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு. அப்ப நீங்க கேட்ட கேள்விக்கான விடை மனநல இதுக்கான அறிகுறிகள் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரி நம்ம எல்லாரும் சொல்றதுதான், டிப்ரெஷனா இருக்கு, டிப்ரெஸ்டா இருக்குன்னு. பட் டிப்ரெஸ்டா இருந்தாலும் நம்ம தொடர்ச்சியாக நம்மளுடைய அலுவலை பார்த்துட்டு தான் இருக்கோம், நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஆனா ஒரு 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 வாரம் 2 வார காலத்துக்கு ரொம்ப மன சோர்வாகி அதனால வேலையே செய்ய முடியாத அளவுக்கு, நல்லா பேசிட்டு இருந்தவங்க ஒரு பேச்சு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி இப்போ இருக்கும். ஒரு சில பேர் பார்த்தா எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசி ஹாய் எப்படி இருக்கு எப்படி இருக்கு, நம்ம அமைதியா இருந்தாலும் நம்மள விசாரிப்பாங்க, ஏன் என்னாச்சு, ஏன் ஃபோன் பண்ணல அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. திடீர்னு அந்த ஃப்ரெண்ட் அமைதியானா, அப்போ இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நமக்கே தோணும்ல, என்ன ஒரு 2 நாளா மெசேஜ் வரல, என்ன குட் மார்னிங் போட்டுக்கிட்டே இருக்கும், குட் ஆஃப்டர்நூன் போடும், 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை விசாரிக்கும், குட் நைட் சொல்லாம இது போவாது, என்ன ஆச்சு இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே மனசுல ஒரு உறுத்தல் வரலாம். அப்போ நம்ம ஒரு அவங்கள கேட்கணும், இனிஷியேட்டிவ் எடுக்கணும். எடுத்து இந்த மாதிரி இட்ஸ் ஓகே நாட் டு பி ஓகே அப்படின்னும். அதனால எல்லாருமே நல்லா இருக்கணும்னு அவசியமே இல்லை, எல்லாருமே மனசு நல்லா இருக்கணும்னு இல்லை. அதனால என்ன பிரச்சனைப்பா, ஏதாவது இருந்தா சொல்லு, நாங்க இருக்கோம், உனக்கு இப்ப சொல்லணும்னு விருப்பம் இல்லைனாலும் கூட பரவாயில்ல, ஆனா நாங்க இருக்கோம், எப்போ வேணும்னாலும் யூ வாண்ட் டு ஷேர் வித் மீ, ஜஸ்ட் கால் மீ, நான் இங்க தான் இருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டாலே அவர்களுக்கு அது ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும். அப்போ ஓகே, அப்போ நம்ம எப்போ வேணும்னாலும் நம்ம ஷேர் பண்றதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மளை சுத்தி இருக்காங்க. அதுக்காக நம்ம ஒரேடியா அவங்கள அப்படியே விட்டுறக்கூடாது, திருப்பி கண்காணிச்சுட்டே தான் இருக்கணும், என்ன ஆகுது ஏதாவதுன்னு. அப்போ அடுத்த ஸ்டெப் கொஞ்சம் சாப்பிடாம தூங்காம, அது நமக்கு நம்ம அதுக்கு அடுத்த இதுதான் நம்ம ஏன் இருக்கோம், எதுக்கு இருக்கோம் அப்படின்னு அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுதான் நம்ம இருந்து என்ன ஆக போகுது, என்ன வாழ்க்கை இது அப்படின்னு ஒரு விரக்தி. அந்த விரக்தியோட அடுத்த கட்டம் தான் அந்த தன் உயிரை தானே மாய்த்து கொள்றது, அப்படியெல்லாம் போறது. யாருக்கு எப்போ எப்படி வரும் அப்படின்றது யாருக்கு வேணாலும் மனநல குறைபாடுகள் வரலாம். இப்ப இருக்க காலகட்டத்துல எப்போ வேணாலும் வரலாம், யாருக்கு வேணாலும் வரலாம். ஏன்னா நாங்க சிறு வயது பள்ளிக்கு செல்லும் வளர் இளம் சிறார்ல இருந்து ஒரு 8 வயசு 9 வயசுல இருந்து கூட மனநல சோர்வு வருது, டிப்ரெஷன் ஐடென்டிஃபை பண்றோம். ஸோ அதனால யாருக்கு வேணாலும் வரலாம். அதான காலகட்டம்னா சில பேருக்கு குடும்பத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு மனநல பாதிப்பு இருக்கலாம். இன்னொன்னு, அவங்களோட சுபாவம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒரு சின்ன தோல்வியை கூட ஏத்துக்காது. யாராவது ஒருத்தர் ரோட்ல நம்ம அப்படி போகும்போது திட்டா அதை ஒரு வாரம் யோசிச்சு, அவங்க நம்மள எப்படி சொல்லிட்டாங்களே, அவங்க நம்மள எப்படி சொல்லிட்டாங்களே ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சுபாவங்கள். அதுக்கப்புறம் அது இதெல்லாம் இருந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் தாங்க கூடாம ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வருது. அது குடும்பத்துல எந்நேரமும் ஒரு பிரச்சனை. அப்பா குடியே இருந்திருப்பாங்க, அம்மா எந்நேரம் குழந்தைகள் கண்ணு முன்னால அடிச்சிருப்பாங்க. இது எல்லாமே ட்ராமா தான். இது எல்லாத்தையும் தாங்கி 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 என்றாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு டைம்ல அது உடையும் இல்லையா. அந்த உடையிற போது மனநல சோர்வோ, மனநல குறைபாடுகள், மன உளைச்சல், மனச்சிதைவு நோய், இதுல ஏதாவது ஒன்று வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ நம்ம ரொட்டீன் இது மனச்சோர்வுன்றது வரும். ஆனால் இதுவே வந்துட்டு வேலையிலேருந்து செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுதோ,
கேஷுவலா பேசிட்டு இருக்கவங்க சுத்தமா அந்த பேச்சை நிறுத்தும் போதோ, உறக்கமின்றி இருக்கும் போதோ, சரியா சாப்பிடாம அப்படியே போயிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் வரும்போது கண்டிப்பா டாக்டரை பார்த்துடணும் அந்த நேரத்துல. இதுவே தீவிர அறிகுறிகள்னா எப்படி மேம்? உடனே அவங்கள வந்துட்டு நீங்க கவனிச்சே ஆகணும். இதுக்கு மேல காலம் தாழ்த்தக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஸ்டேஜ் இருக்கா மேம்? தீவிர அறிகுறிகள்னா சில வியாதிகள் பார்த்தோம்னா ஒரு ஒரு வாரம் தான் இருந்திருக்கும். ஆரம்பிச்சே ஒரு வாரம் தான் இருக்கும். பட் ஆனா அந்த ஒரு வாரத்துல வந்து ரொம்ப அறிகுறிகள், ரொம்ப பிரச்சனை வரும். ரொம்ப கோவப்படுறது, கண்ணில் பார்க்கறதெல்லாம் அடிக்கிறது, உடைக்கிறது, காரணம் இல்லாம எதிரில் இருக்கவங்கள அடிக்கிறது, அப்புறம் வேலைக்கு போகாம இருக்கிறது, பேச்சுல வந்து வித்தியாசமா இருக்கிறது. இந்த மாதிரி நான் தான் பெரிய ஆள், என்ன மிஞ்சி யாரும் இல்லை உலகத்துல அப்படி எல்லாரும் நினைப்பாங்க. பட் ஆனா வந்து இதுவே வந்து ஒரு அப்நார்மலா என்னாலதான் மழை பெய்யுது, என்னாலதான் இந்த அளவுக்கு வெயில் அடிக்குது, நான் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில பேச்சுக்கள், என்ன இது இப்படி வித்தியாசமா சொல்றாங்களே அப்படின்னு நமக்கே சந்தேகம் வரும். அப்போ வந்து தூக்கம் கம்மியா இருக்கும். தூக்கம் கம்மியா இருக்கும். சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, பிசினஸ்ல இருக்கவங்க என்ன ஆயிடும்னா பிசினஸ் லாஸ் வந்துடும். ரொம்ப பிசினஸ் லாஸ் வரும். அவங்க வந்து நிறைய அவசரப்பட்டு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் மாற்றி மாற்றி அதில் இன்வெஸ்ட் பண்ணி அவசரம் இதில் எல்லாம் பிரச்சனை வரும். தேவையில்லாமல் நிறைய ஃபோன் பண்ணுறது. ஸோ இது நான் சொல்கிறது வந்து பைப்போலார் டிஸார்டர், மேனியால இந்த மாதிரி இமீடியட்டாக கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். பட் இதுலேயும் வந்து பைப்போலார்ன்றோம் இல்லையா, அது மேலே கீழே. அது என்ன ஆயிடுனா, அந்த கீழே அவங்க கொஞ்சம் மனக்கவலையாக கொஞ்ச நாள் இருந்திருப்பாங்க. மேலே வரும்போது நமக்கு நல்லா வெளியே தெரியும். அந்த மனக்கவலையா இருக்கும்போது நிறைய பேருக்கு அது தெரியாது. இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, சந்தோஷமா இருக்க மனுஷனா யாருமே வந்து அது வியாதி அளவுக்கே தெரியாது. எப்பயாவது இருந்திருக்கும். நம்ம இந்த மாதிரி ரொம்ப கவலையா இருக்கும்போது கேட்போம், எப்பயாவது இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா ரொம்ப இதுவா இருந்தாங்க. ஆமா இருந்தாங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால இருந்தாங்க. ஒரு 10 நாள் எல்லாருக்கும் ஊருக்கே வந்து ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன பண்ணாரு, இந்த ஊருக்கே வந்து ஏதோ வாங்கி கொடுத்தாரு திருவிழா டைம்ல. அது என்ன நினைச்சுக்கிட்டாங்க, ஓ ஒரு நல்லபடி இது பண்றாரு போல அப்படின்னு. பட் ஆனா அது வந்து ஒரு இந்த பிரச்சனை வரும்போது தான் தெரியுது, ஓ அது இருந்ததும் இதுக்கு மீறி தனக்கு மிஞ்சி தானே, அதையும் தாண்டி ஒண்ணு எந்நேரமும் எல்லாருக்கும் பண்ணி அவருக்கான பிரச்சனைகள் வரும்போது தான் நமக்கு இது பிரச்சனை இருக்கு. ஒரு சிலருக்கு எப்படி இருக்கும்னா, இந்த மன சிதைவு நோயில வந்து பேசுறது, அந்த காதுல வந்து சுத்தி யாருமே சத்தம் கேட்கும்னு சொல்றாங்க, அதெல்லாம் இருக்கு. அதுல வந்து பேசுவாங்க. பேசுறது வந்து எந்த அளவுக்குன்னா, ஒரு சிலருக்கு அந்த சத்தங்களே அவங்களுக்கு துணையா இருக்கும், அந்த குரல்களே அவருக்கு துணையா இருக்கும். ஏன்னா ஒரு தனிமையான வாழ்க்கையில இருப்பாங்க. மேடம் இந்த குரலை மட்டும் குறைச்சிடாதீங்க, அது எனக்கு ரொம்ப நல்ல கம்பெனி கொடுக்குது. ஆனா அது அதுலயும் கற்பனையா மேம்? அந்த குரல் கற்பனைனா அவர்களுக்கான உலகத்துல அது உண்மை, கேட்கும். இதுதான் வந்து சைக்கியாட்ரி ஃபீல்ட்லேயே வந்து நம்ம அவர்கள் சொல்வதை வச்சு, அவர்களுக்கான அனுபவங்களை வச்சு தான் நம்ம ட்ரீட் பண்றோம். இது அவங்க வேணும்னே சொல்றாங்க, அவங்க வந்து இல்லாத ஒன்றை சொல்றாங்க அப்படின்னு அவங்க இல்லாத அவர்களுக்கான உலகத்துல அது நிஜம். அதுல தான் வந்து நம்ம வேலைக்கும் போகாம ஒண்ணு நிறைய பேர் சில சமயம் பார்ப்போம் இல்லையா, தெருக்கள்ல தன்னை மறந்து இருப்பாங்க. தன்னை மறந்து ஒரு ஆடைகள்லாம் பேசிக்கிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. சில பேர் கூட சொல்லுவாங்க, ஒரு சிலர் பார்த்தா அந்த தெருவில் இருக்கவங்களுக்கே தெரியும் இவங்க கொஞ்ச நாள் முன்னாள் ரொம்ப நல்லா இருந்தாங்கன்னு. அது யாரோ அந்த குடும்பத்துல கொண்டு வந்து வைத்தியம் பண்ணாம விட்டுருப்பாங்க. அது என்ன ஆயிடும், அது ஒரு தொடர்ச்சியா, இது நான் திருப்பி எல்லா ஊடகங்கள்லயும் எல்லா இடத்துலயும் சொல்றதுதான், இது வந்து சக்கரை வியாதி, ரத்த கொதிப்பு மாதிரி ஒரு வியாதி. அப்ப இந்த வியாதிக்கு என்ன பண்ணுவோம், சுகருக்கு காலத்துக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். சுகர் கொஞ்சம் ஜாஸ்தியானா ஒரு இன்சுலின் போடுறோம், ட்ரீட்மெண்ட்னா அட்மிஷன் வேணா வந்து பாக்குறோம். அதே மாதிரிதான் இந்த வியாதிக்கும் தொடர்ச்சியா மாத்திரை போடணும். சுகர் எப்படி இருக்குன்னா கண்ட்ரோல்ல இருக்கு, நல்லா இருக்கேன்னு. அதே மாதிரி இந்த சில வியாதிகள்ல நல்லா இருக்கு, நான் டேப்லெட்ல இருக்கேன், நல்லா இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டேப்லெட்ல போட்டுட்டு இருக்கேன்னு கூட ஊருக்கு சொல்ல வேணாம், நல்லா இருக்கேன் அப்படின்னு. ஆனா நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாத்திரை வாங்கின அடுத்த வினாடி கேட்கிற கேள்வி, இது ஆயுஷ்க்கும் நான் சாப்பிடணுமா அப்படின்னுவாங்க. அது ரொம்ப கடினமான கேள்வி. சில சமயம் சில வியாதிகளுக்கு தேவையில்லை, நம்ம ஒரு 3 மாதம் கொடுப்போம், 6 மாதம் கொடுப்போம், நிறுத்திடுவோம். பட் சில வியாதிகளுக்கு வந்து நம்ம காலத்துக்கும் எடுக்கணும். அது நான் எடுத்த உடனே அவங்க கிட்ட வந்து நீங்க காலத்துக்கும் எடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நாள் என்னன்னா வேற ஒண்ணும் இல்லை, நம்ம கிட்ட வர மாட்டாங்க, அடுத்த நாள் போயிட்டு இதே கேள்வி அங்க கேட்பாங்க. பட் ஆனா நிஜம் வந்து இதுதான், நிஜம் எப்பவுமே நல்லது. மெடிசன்ஸ் வந்துட்டு பிரேக் பண்ணிட்டாங்கன்னா அகைன் ப்ராப்ளம் வரும், ரிலாக்ஸ் வரும்போது. இன்னொன்னு அதுல ஏன் இவங்க இவ்வளவு பயப்படுறாங்கன்னா, அதுக்கு அடுத்த கேள்வியும் சொல்லிடுறேன். அவங்க கேட்கிற 2வது கேள்வி என்னன்னா, இது நரம்பு தளர்ச்சி வந்துருமா, நரம்பு தளர்ச்சி வந்துரும்ன்றாங்களே மேடம், எங்க வீட்டு பக்கத்துல, அது வீட்டு பக்கத்துல எப்போ ஒரு 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்க. நல்லதே சொல்ல மாட்டாங்க, போய் வைத்தியம் பாருன்னு சொல்ல மாட்டாங்க, இதுக்கு வந்து இது இந்த மாதிரி சைக்கியாட்ரிஸ்ட் பாருங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா வந்து இல்ல இந்த மாத்திரை போட்டா, நான் சொல்லுவேன் இது உங்களுக்கு, உங்க உடம்பு, உங்க மனநலம், உங்களுக்கான மாத்திரைகள், இதை போய் ஏன் நீங்க சொல்றீங்க. இல்ல மேடம் கேட்குறாங்க. எவ்வளோ தடவை எப்படி ஆயிருக்குன்னா, ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்கன்னு மாத்திரையை நிறுத்திடுறது, நீயா கண்ட்ரோல் பண்ணிக்கோ, உன் மைண்டை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க. அதை
என்ன பண்ணுங்க, இதுக்கு எதுக்கு மாத்திரை, தூக்கம் வரலையா இதை அரைச்சு குடி அதை அரைச்சு குடி அப்படின்வாங்க. பட் தூக்கம் வரலன்றது அது ஒரு அறிகுறி. இப்போ ஜுரம் வந்து டெங்குல இருக்கும், மலேரியால இருக்கும், டைஃபாய்டில் இருக்கும், எவ்வளோ வகையான ஃபீவரில் இருக்கும். அதே மாதிரி தூக்கம் இன்மைன்றது அது ஒரு அறிகுறி. அதுக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நாங்கள் வந்து ட்ரீட் பண்ணுறது அந்த தூக்கம் இன்மையை மட்டும் ட்ரீட் பண்ணல. அது ஒரு மன உளைச்சலில் வருதா, மனச்சிதைவில் வருதா, இந்த ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகி வேறு ஏதாவது இதில் வருதான்னு அந்த மற்ற கண்டிஷனை ட்ரீட் பண்ணும்போது தூக்கம் நார்மலாக வருது. அவ்வளோதானே தவிர இது போட்ட உடனே ரொம்ப தூங்குவோமா, இது பண்ணுவோமா, இதனால் வந்து எங்களுடைய நரம்பு தளர்ச்சி வருமானதும் அது ஒரு மிகப்பெரிய பயம் பொதுமக்களிடையே. அப்போது இந்த ஹைப்பர் டென்ஷனுக்கான மாத்திரைகளுக்கும் இந்த மற்ற சுகருக்கான மாத்திரை சாப்பிடும் போதும் அதே மாதிரி தான் இந்த மாத்திரைக்கு இருக்கிற மாதிரி தான் சைடு எஃபெக்டே தவிர இது ஒன்றும் வித்தியாசமாகவோ அதிகமாகவோ எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. இந்த மனநல பாதிப்புன்றதை முழுமையாக குணப்படுத்த முடியுமா மேம்? கண்டிப்பாக. இப்போ நான் சொன்ன அந்த பார்ட் ஏ தான், பார்ட் பி தான், இதே தான். சுகர், பிபி, அதே மாதிரி ஒரு சில வியாதிகள் காலத்துக்கு ட்ரீட் பண்ணோம். பட் ஒரு சில பிரச்சனைகள் வந்து அது வந்து எப்படி சொல்கிறது, இந்த நிறைய இந்த தீர்வுகளுக்கு ஏன் வந்து மக்கள் அங்கெல்லாம் போக தொடங்கினாங்க அப்படின்றதுக்கான பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் வந்து சோட்டானிக்கரை, இந்த பக்கம் வந்து அனுமந்தபுரம்னு ஒரு இடம் இருக்குது, இந்த பக்கம் வந்து ஏர்வாடி, இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு போகிறாங்க இல்லையா. அது என்னென்னா சில மனவியாதிகள் வந்து நமக்கு ஒரு 30 நாள்லேயே போயிடும். அது அங்கே போனாதான் போகணும் அப்படின்றது இல்லை, சரி ஆயிடும். பட் அப்போது அங்கே போனால் சரியாகுது போலன்னு அப்போ எல்லாத்துக்கும் அங்கே கொட்டு போகிறதுனால சிலது சரியாயிடுச்சுன்னா சரியாயிடுச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டு வந்துடுவாங்க. பட் சிலது சரியாகாது. அதனால வந்து இதுதான் அந்த கேள்விக்கான பதில். சில இது வந்து தானா சரியாயிடும், ஒரு அவங்க பாட்டுன்னு சரியாயிடும். இதோட ஒரு 10 வருடம் கழிச்சு 15 வருடம் கழிச்சு அந்த அளவுக்கு தாங்க முடியாத ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து வந்தாதானே தவிர இல்லாட்டி வராது. அந்த சமயத்துல அவங்களுக்கான வாழ்க்கையில அது ஒரு பெரிய பேரிடியா இருந்திருக்கும். அந்த தோல்வியை தாங்க முடியாம, அந்த இழப்பை தாங்க முடியாம, தனக்கு நடந்த அந்த ஒரு அநீதியை தாங்க முடியாம அவர்களுக்கு வர வெளிப்பாடு அது கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிடும். பட் சில பேருக்கு அது தொடர்ச்சியா இருக்கும். அது யாருக்கு கொஞ்ச நாள்ல போயிடும், யாருக்கு ரொம்ப நாள் இருக்குன்றதுக்கான பதில் வந்து நம்ம அது பார்த்துட்டே இருந்தாதான் தெரியும். இப்போ இருக்க காலகட்டத்தில் மேம் எந்த ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு இந்த மனநல பிரச்சனைகளுக்கு அதிகமாக ஆளாகிறாங்க? கண்டிப்பாக வந்து டீனேஜ், இந்த கரெக்டாக காலேஜு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அந்த வளர் இளம் சிறாருக்கும் வந்து இப்போ கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ஏன்னா இப்போ வந்து இந்த போதை அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த கூழ் நிப்பில் ஆரம்பிச்சு, இந்த கஞ்சால ஆரம்பிச்சு என்னென்ன பேரோ சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம வெரிஃபை பண்ணுற அளவுக்கான பேர்கள் உண்டு. ஸோ இதனால் வந்து மூளையில் பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த பாதிப்புகளோட வெளிப்பாடு வந்து இந்த வியாதிகள். அதனால தான் இதெல்லாம் உட்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அது அவர்களுடைய வாதம் என்னவா இருக்கும்னா, வெளிநாடுகள்லாம் இதை அங்கீகரிச்சுட்டாங்களே, நீங்கள் என்ன இதை லீகல் ஆக மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நம்மளை கேள்வி கேட்பாங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் தான் அதிகமான மனநல பிரச்சனையில இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்காங்க. பெண்கள் வந்து பெண்களுக்கு வந்து எப்பவுமே வந்து காலகாலமாக பெண்களோட முன்னேற்றத்தை நோக்கி பயணம் தான். அப்போ பல்வேறு இடங்கள்ல கல்யாணம் வரைக்கும் நல்லா இருந்த மேடம்னுவாங்க. அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பிரச்சனை வரும். கல்யாணத்துக்கு அப்புறம் வர கஷ்ட நஷ்டங்கள், அதுல வர அவர்களுக்கான ஒரு ஒரு அவங்கள இயங்க விடாம செயல்படுத்தப்படுறது. ஒரு பெண்ணே இன்னொரு பெண்ணுக்கு எதிரியா இருப்பாங்க. அந்த மாமியார்னாலே பல பிரச்சனை வரும். பட் அது எல்லாமே பெண்களுக்கும் இது ஒரு பெரிய கஷ்டமான இதுதான், மனநல பிரச்சனை. இப்போ பெரியவங்கன்னா வாயை திறந்து சொல்லிடுவாங்க, இல்லை பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு. இப்போ நம்ம குழந்தைங்கன்னு எடுத்துக்கிட்டோம்னா மேம், அதுங்க எப்பயுமே சேட்டை பண்ணும், அழுகும், கலாட்டா பண்ணும். நம்ம அதெல்லாம் வளர்ந்தா சரியாயிடும் அப்படியெல்லாம் சொல்லுவோம். குழந்தைகளுக்கும் இந்த மனநல பிரச்சனைகள் வருமா? அப்படி வந்துச்சுன்னா அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கும் மேம்? குழந்தைகளுக்கான பிரச்சனைகள்னு பார்த்தோம்னா இப்போ அது ஏடிஹெச்டி, ஆட்டிசம் அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு சில குழந்தைங்க நம்ம பார்ப்போம், அந்த கல்யாண வீட்லேயோ எங்கேயோ பார்த்தா அந்த மோட்டர் வச்ச மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பாங்க, துருன்னு இருப்பாங்க. அது வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் அந்த துருன்னு இருப்பாங்க. அப்போ இந்த குழந்தைங்களோட இது வளர வளர எப்படி இருக்குன்னா, கிளாஸில் ஒரு இடத்துல உட்கார முடியாது. அப்போ டீச்சர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, உங்கள் குழந்தை வந்து உட்காரவே மாட்டேங்குது, மற்ற குழந்தையும் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னுவாங்க. எங்க நீ இந்த பாப்பா மட்டுமா படிக்கல, இது சேர்ந்து அந்த மற்றதையும் கெடுக்குதுன்னுவாங்க. யாரையாவது முடிச்சு உள்ள தள்ளுறது, இது பண்ணுறது. ஸ்கூலில் நிறைய தொலைச்சிட்டு வருவாங்க. ஒரு ஹோம்ஒர்க்கை உட்காந்து பண்ண வைக்க முடியாது. அந்த அம்மா சொல்லுவாங்க, எனக்கு சாயந்தரம் ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸுங்க, என் குழந்தை படிக்க மாட்டேங்குது, இது நான் போனேன்னா வந்து அங்கே டீச்சர் திட்டுறாங்க அப்படின்றதும் வந்து ஒரு குறைபாடு தான். ஸோ அந்த குறைபாடை நம்ம அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். அது வந்து நம்ம உளவியல் மனநல மருத்துவரும் உளவியல் நிபுணர்கிட்ட அனுப்பி நம்ம அதுக்கான இது கொடுத்தோம்னா அந்த குழந்தை நல்லபடியாக வளரும். ஏன்னா இப்போ நம்ம துருன்னு இருக்கிறதுனால பிரெயின் வந்து அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாததுனால டீச்சர்கிட்ட இருந்தும் பிரச்சனை, அப்போ படிப்புலையும் பிரச்சனை ஆகுது. ஸோ சில சமயம் வளர வளர கொஞ்சம் சரியாகும்.
பட் இதுவே ரொம்ப இதுவாச்சுன்னா பெருசானாலும் இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ இதனால அந்த போதை பணத்துக்கு அடிமையாகிற ஒரு வாய்ப்புகள் அதிகம். வாய்ப்பும் இருக்கு இந்த ஏடிஹெச்டியில். அதே மாதிரி ஆட்டிசம் குழந்தைகள். ஆட்டிசம்னா பார்த்தோம்னா இப்போ நிறைய எல்லா இடத்துலையும் அந்த ஆட்டிசம் இப்போ ஏப்ரல் 2ஆம் தேதி வந்து உலக ஆட்டிசம் தினமாக கொண்டாடப்பட்டது. அப்போ அந்த மாதிரியான குழந்தைகள் எப்படி இருக்கும்னா வந்து ஒரு ரிலேட் பண்ண முடியாது. அம்மா முகம் பார்க்கறது இல்லை, அதுக்கப்புறம் நம்ம தூக்கும்போது அந்த ஒரு ஒரு கனெக்டிவிட்டி இருக்காது, அது தன் உலகத்திலே இருக்கும். அது கை விரலே அப்படியே பார்த்துட்டு இருக்கிறது, ஃபேனை பார்த்தா ஃபேனை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறது, ஒரு பொம்மை கொடுத்து விளையாடுறதுக்கு முடியாது, பசினா சொல்ல தெரியாது. அப்போ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணோம்னா அப்போ அது வளர வளர அந்த மற்ற தெரப்பீஸ் எல்லாம் கொடுத்து கரெக்டாக நம்ம கொண்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ அது சீக்கிரமாக நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம குழந்தை வளர வளர சரியாயிடும் வீட்டிலேயே வச்சிருக்காம கூப்பிட்டு வந்து டாக்டர் கிட்ட அந்த சந்தேகத்தை சரி தெளிவுபடுத்திக்கிறது நல்லது. எப்பவுமே ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு சிந்தனை வந்துச்சுன்னா நம்ம குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, நான் வீட்டுல சொல்லிட்டே இருக்கேங்க எங்க ஹஸ்பண்ட் கிட்ட, அந்த முதல் பாப்பா நல்லா இருக்கு, இந்த 2வது பாப்பா அந்த அளவுக்கு சரியில்லை, கவனிக்க மாட்டேங்குதுன்னு நான் சொல்றேன், என் கணவர் என்ன வந்து கேட்கவே இல்லை, அதனாலதான் எனக்கு இவ்வளவு டிலே ஆச்சு, 3 வயசு ஆச்சு, நான் 10 மாசத்துல இருந்து சொல்றேன் அப்படின்னாங்க. அப்போ அந்த அம்மா சொல்றது எப்பவுமே கரெக்டா இருக்கும். அதுக்கு அடுத்த இன்னும் 2 வந்து அந்த புத்திசாலித்தனம் குறைவா இருக்கும். அந்த புத்திசாலித்தனம் வந்து பிறவியிலே வர குறைபாட்டினால நிறைய வீட்டுல பார்த்தா அந்த ஈவினிங் ஆனா பல வீடுகள்ல இந்த அம்மா அப்பா அங்க போட்டு இந்த குழந்தைய அடிப்பாங்க. அடிக்கவே கூடாதுன்னு சொல்றோம், படிப்பு வரலன்னு அதை அடிச்சு அதனால முடியல, அந்த குழந்தையினால படிக்க முடியல. அது எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுதானே பண்ண முடியும். அப்ப அதற்கான காரணம் என்னன்னு ஆராயாம இன்னும் கொஞ்ச நேரம் படிச்சா என் பாப்பா நல்லா படிப்பாங்க, அது வந்து கவனம் செலுத்தல, விளையாட்டு அப்படின்னு ஒரு அடி போடுவாங்க, அதெல்லாம் தவறு. அப்ப அந்த குழந்தைக்கான கெப்பாசிட்டி எவ்வளோன்றத பார்க்கணும், அது பண்ணிக்கலாம். பண்ணிட்டா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணலாம்ல. இப்போ வந்து ஒரு கொஞ்சம் புத்திசாலித்தனம் கம்மியா இருக்க குழந்தைய கொண்டு போயிட்டு நான் ஒரு சிபிஎஸ்சியில போட்டு அதை நீட்டுக்கு படிக்க வைப்பேன்றதெல்லாம் வந்து கஷ்டம், முடியாது. இதுலயே வந்து கற்றல் குறைபாடு இருக்கு, அது வந்து டிஸ்லெக்சியானோ. புத்திசாலித்தனத்துக்கும் இந்த கற்றல் குறைபாடுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. படிப்புல மட்டும் வந்து சில பேருக்கு மேக்ஸ் வராது, சில பேருக்கு தமிழ் வராது. அப்போ நம்ம கவர்மெண்ட்லேயே வந்து நிறைய கன்செஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் படிக்கலாம், எழுதலாம் எக்ஸாம்ல. மேக்ஸ் வந்து கஷ்டமா இருக்கவங்களுக்கு கால்குலேட்டர் வச்சுக்கலாம். தமிழ் எக்ஸம்ஷன் இருக்கு. இன்னொன்று வந்து ஸ்கிரைப் எழுதுவாங்க. ஓவர் லுக்கிங் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த சலுகைகள் எல்லாம் பயன்படுத்திக்கிறதுக்கான ஆரம்ப கட்டம் என்னன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். அப்போ அதற்கான இது வந்து இப்போ ஸ்கூல்லையும் கவுன்சிலர்ஸ் வராங்க, சொல்றாங்க, டீச்சர் சொல்றதை காது. சில சமயம் வந்து பேரண்ட்ஸே கொண்டு வர மாட்டாங்க, அவங்க அதை ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புறது டீச்சரா இருப்பாங்க. ஏன்னா அவங்க நிறைய பேரை பார்க்குறாங்க இல்லையா, பார்க்கும்போது இந்த குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, நீங்க கூட்டு போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஓகே, ஸோ இவ்வளோ இருக்கு. ஸோ குழந்தைங்களை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்கணும். ஸோ வளரும் போதே கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸி, பெருசாகிறதுக்குள்ள பண்ணிடலாம். இப்போ மேம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா அங்கொன்று இங்கொன்றுமா இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னு இருந்துச்சு, அதை கூட வெளியே சொல்கிறதுக்கு கூச்சப்படுவாங்க. ஆனால் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தைரியமாக வெளியே சொல்கிறாங்க. நம்ம இதை பல்வேறு நிகழ்ச்சிகளில் கூட பார்த்துருந்துருக்கலாம், டிபேட் ஷோஸ் இதெல்லாம் உட்காரும்போது ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாங்க. இந்த ஒரு மனநிலையை எப்படி மேம் பார்க்குறீங்க? இது ஒரு ஆரோக்கியமான மனநிலையா இளைஞர்கள் கிட்ட இன்றைய காலகட்டத்தில்? அதாவது இப்போ வளர்ச்சியை நோக்கி அசுர வளர்ச்சி, உலகமே நம்ம கையில இருக்கு. அப்போ எல்லாத்தையும் நம்ம பார்க்குற நம்மளுடைய வளரிளம் பருவத்தினர் ஏற்றுக்கொள்ற பார்க்குற நிறைய விஷயங்கள்ல இதுவும் ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்ன்றாங்க, அதில் நிறைய ஷிப்ஸ் வச்சிருக்காங்க, நிறைய ஷிப்ஸ் இருக்கு. டெக்ஸ்ட் ஷிப் இருக்கு, வெறுமனே டெக்ஸ்ட்ல மட்டுமே இருப்பாங்க, நேரில் பார்த்தா பேச மாட்டாங்க. டெக்ஸ்ட்ல ஆனால் நல்லா கனெக்டிவிட்டி இருக்கும். அப்புறம் வந்து ரீல்ஸ் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் மட்டும் ஷேர் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் இருக்கு, ஒரு லேயரா வந்து இல்லை. இப்பெல்லாம் பலவித தளங்கள்ல லவ் வந்து காணப்படுது. ஜிம்ல மட்டுமே ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, இதுல இருக்க மாட்டாங்க. இத வந்து ஒரு ஒரு படமாக்குன ஒரு இதுல கூட வந்து அந்த மாதிரியான உறவுகள் ரொம்ப ஒரு பொசசிவ், ரொம்ப ஒரு இது. ஸோ அந்த உறவுகள் இருக்கிற இதுல ஒரு ஒரு ஸ்டேஜா தான் இதை நான் பாக்குறேன். ஸோ ஒரு பிரபலமான இவங்க சொன்னாங்க, மீடியா பர்சனாலிட்டி, அவங்க இந்த மாதிரி ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்து அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அது இப்போ ஒரு பெரிய பெண்ணாக இருந்து அவங்க ஷீ சக்சஸ்ஃபுல். பட் அவங்க சொன்னாங்க, இப்போ அந்த முடிவை நான் பின்னோக்கி பார்க்கும்போது இப்போ இருக்கிற தலைமுறையினருக்கு நான் சொல்றது வந்து இந்த முடிவை எடுக்காதீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. த பர்சன் ஹூ ஹேட் அ லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அ லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு. இப்போ இதுல உள்ள நான் நுழையிறேன் அப்படின்னா அப்போ இதுல வரக்கூடிய மற்ற பிரச்சனைகளை வந்து இவங்க ஆராய்ந்து இதுக்கப்புறமும் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நாங்கள் 2 பேரும் பார்த்துப்போம் அப்படின்றத இது பண்ணோம். ஏன்னா இது லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ன்றது சப்போஸ் ஒத்து போலன்னா பிரிஞ்சிடணும்.
பிரிஞ்சுட்டு இவங்க ஒரு பார்ட்னர், அவங்க ஒரு பார்ட்னர் பார்த்துட்டு போகணும். ஸோ அது எந்த அளவுக்கு ஃபீஸிபிளாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் அந்த அளவுக்கு ஆலோசித்து ஆராய்ஞ்சி எடுத்த முடிவுனா தே ஹாவ் டு ஸ்டாண்ட் பை தேர் டெசிஷன். நிறைய இடத்துல நானும் கேள்விப்படுறேன், பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க தே ஆர் அடல்ட்ஸ், தே ஹாவ் டு ஃபேஸ் இட். பட் ஆனால் ரொம்ப அவசரமாக அது உள்ளே போகாமல் ஒரு ஆராய்ஞ்சி இது செட் ஆகுமா என்ன ஏதுன்னு பார்த்து எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கணும். எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுற மனநிலை இருந்தால் பண்ணலாம், நீங்க அதை எடுத்துக்கலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பை. ஆனா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல எல்லாருக்கும் பிரச்சனையே வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப் அதனவும் இருக்கு. அதாவது ஆனா ரொம்ப அட்டாச் ஆயிடுறோம் அந்த ரிலேஷன்ஷிப்போட. பிரச்சனை ஆச்சுன்னா ரொம்ப டிட்டாச் ஆயிடுறோம். முன்ன பின்ன அவங்கள தெரிஞ்ச மாதிரியே காமிச்சிக்கிறது கிடையாது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல பிரச்சனை ஆயிடுச்சுன்னா. அப்படி இல்லைன்னா ரொம்ப க்ளோஸா இருந்தா அவங்களுக்காகவே உருகிறது, அதனாலேயே மனநலம் பாதிக்கப்படுறதுலாம் இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி மேம் ஹேண்டில் பண்றது?